தொண்டரடி பொடியாழ்வார் அருளிய திருமாலையில் 7வது பாசுரம் பார்க்கலாம். புலை அறம் ஆகி நின்ற புத்தோடு சமணம் எல்லாம் கலை அறக்கற்ற மாந்தர் காண்பரோ கேட்பரோதாம் தலை அறுப்பு உண்டும் சாவேன் சத்தியம் காண்பின் ஐயா சிலையினால் இலங்கை செற்ற தேவனே தேவனாவான். இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். இந்த புத்த மதம் சமண மதமெல்லாம் கொள்கை நன்னாதான் இருக்கும். ஏன்னா பொய் சொல்லக்கூடாது, அஹிம்சையை ஃபாலோ பண்ணுங்கோ, ஆசை இருக்கக்கூடாது, அதெல்லாம் சொல்லும். ஆனால் அவள் உலகமே சூன்யம், கடவுள்னா ஒருத்தர் கிடையாது, அது மாதிரி வாதம் மட்டும் தப்பாக செய்வாள். அப்படிப்பட்ட புத்த மதம் சமண மதம் அதுக்கெல்லாம் போய் படித்த நல்ல மாந்தர்கள், நல்ல மனிதர்கள் அதை காண்பர்களா கேட்பார்களா? அதை போய் யாராவது அதை கேட்பாளா? பௌத்த மதத்தையும் சமண மதத்தையும் யாராவது கேட்பாளா? ஏன்னா அதில் இது சரியில்லை, வாதம் சரியில்லை, எல்லாமே சூன்யம் சொல்கிறது. அதை ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லையா? ஆனால் இப்போ உள்ள பௌத்த சமண மதத்தை பற்றி பேசலை. இதெல்லாம் வியாசர் காலத்தில் முன்னாடி இருந்ததை பற்றி ஆழ்வார் சொல்கிறார். அதனால் இப்போ உள்ளதோடு ஒப்பிடக்கூடாது. அதனால் நல்ல கற்ற உணர்ந்த மாதர்கள்லாம் இதை கேட்க மாட்டா, பார்க்க மாட்டா. வேணா நீங்கள் என் தலையை கூட அறுத்துக்கோங்கோ, ஆனால் நான் சாக மாட்டேன். நான் சொல்கிறது எல்லாம் சத்தியம்தான். நான் வேதம் சொல்கிறத மட்டும்தான் சொல்லுவேன். அதை உண்மையை தான் நான் சொல்லுவேன். நீங்களே கண்கூட பார்த்துக்கலாம். இந்த தன்னோட வில்லுனால் இலங்கையே அழிச்சார் பகவான். ராவணன் அழித்து இலங்கையெல்லாம் தோற்கடிச்சார் இல்லையா? அவர் தான் தேவாதிதி தேவன். அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறார்.